ப்ரோ மேட்ச் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. காவியா CSK Thala for a reason. Thala for a reason. எப்படி போச்சு? இவன் சொல்லி தான் நாங்க 10 பேர் வந்தோம். 10 ஓவர்ல முடிஞ்சு போகும்னு நினைச்சு பார்க்கல ப்ரோ. இந்த மாதிரி ஒரு ஃபைனல் பாத்துறீங்களா? காவியா அக்காக்காக வந்த எல்லாரும் அப்செட். காவியாக்காக தான் வந்தீங்க. எங்க அவன்? இதோ பாருங்க. திருங்க. ஜூம் பண்ணுங்க ஜி. ஜூம் பண்ணுங்க. இதோ பாருங்க. காவியா அக்காக்காக எழுதுறான். காவியா அக்கா கிட்ட இவனை எப்படியா சேர்த்துருங்க. காவியா ஆப்பியா? இல்ல. அவங்க வருத்தத்தை பார்த்து இவன் கண்ணுல தண்ணீருக்கு பதிலா ரத்தம் ஊத்துச்சு. யாரு பார்த்தாங்க? CSK ஜெர்சி போட்டு வந்திருக்காரு. நான் CSKடா. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க காவியா ஃபேன்? இல்ல சேடா தான். காவியா ஃபேன் மாதிரி தெரியுங்க. ஆமா CSK ஃபேன். இன்னைக்கு காவியாக்காக மாறி கோலி காவியா ஃபேன்ஸ் இவங்கலாம் ஒளிச்சிருக்காங்க. எப்படி போச்சு இப்படி மேட்ச்? 10 ஓவர்ல முடிப்போம் நினைச்சு பாத்தீங்க? இல்ல போரா தான் போச்சு. ஐயா நல்லா பேசுறீங்க. காவியாக்காக வந்து இப்படி பேசுறீங்கன்னா போட மாட்டாங்க. சூப்பர். பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம் பார்க்க. ஃபுல் பைசா வசூல், ஃபுல் வர்த். நம்மளோட டீம் ஜெயிச்சுட்டு நம்மளோட ஷாருக் ஹாப்பியாக இருக்காங்க. ஃபுல் வர்த். SRH நல்லா தான் விளையாடிருக்கா ஃபுல் டோர்னமெண்ட்டில். பட் இன்னைக்கு நல்லா விளையாடல. இன்னைக்கு KKR ரொம்ப நல்லா விளையாடுங்க. எல்லாருமே நல்லா விளையாடினாங்க. டீமாக நல்லா விளையாடினாங்க. பரவாயில்ல, ஜல்தி முடிச்ச அப்புறம் ஜாஸ்தி செலிப்ரேட் பண்ணலாம். இப்போ தூங்க வேண்டாம், ராத்திரி பூரா செலிப்ரேட் பண்ணலாம். பரவாயில்லண்ணா. கம்மியாக தான் டார்கெட் எடுத்தாங்க. நான் 200க்கு மேலே வரும்னு நினச்சேன். இவ்வளோ கம்மியாக வரும்னு நினச்சி கூட பார்க்கல. ட்ரேவிஸ் ஹெட் விளாட்ல, அபிஷேக் சர்மா விளாட்ல, கொஞ்சம் நிறைய பேர் விளாட்ல. அதனால தான் கம்மியாக ஸ்கோர் எடுத்தாங்க. நான் SRH. அதுவும் ஃபீலிங்காக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ட்ரேவிஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா இந்த மாதிரி நல்ல எல்லாரும் பிளேயர்ஸ் மட்டும் ஆடி இருந்தாங்கன்னா 200+ எடுத்திருப்பாங்க. அதான் கஷ்டமாக தான் இருக்குது ரொம்ப. அப்போ நான் CSK ஃபேன்லாம் இல்லை, நான் RCB ஃபேன். நல்லா இருந்தது. SRH கொஞ்சம் இன்னும் நல்லா லைக் தே குட் ஹவ் டன் பெட்டர். ஏன்னா ஃபீல்டிங் வைஸும் நல்லா தான் இருந்தது. பட் இஃப் தே டுக் பவுலிங் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃப்ளிப் ஆகிருக்கும். லைக் டார்கெட் கொஞ்சம் KKR நல்லா தந்துருப்பாங்க. சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் மேட்ச். பட் இது ப்ரீ பிளான்டாக ஆயிடுச்சு. முதலே ஃபஸ்ட்டு அபிஷேக் சர்மாவோட விக்கெட், ட்ராவிஸ் ஹெட் டக் ஆகிட்டாங்க. ஐ திங்க் அது ரெண்டு ஆயிட்டோன்னே இட் வாஸ் லைக் KKR தான் ஜெயிக்கும் பக்கம். லைக் கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப டிபெண்ட்டாக இருக்காங்க அந்த டீம் அந்த 2 பிளேயர்ஸில். பவுலிங் அவங்க ஃபஸ்ட்டு எடுத்திருப்பாங்கன்னா நட்ராஜன், புவனேஷ்குமார், இன்னும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. நல்லா பவுல் போட்டிருப்பாங்க. மேபி அந்த டார்கெட் KKRக்கு வந்திருக்கும். இவங்களுக்கு சேஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். பட் பேட் டெசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டாஸ். ஐ திங்க் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடு மேட்சாகவே போயிடுச்சு. நல்லா ஒரு விறுவிறுப்பு எதிர்பார்த்தோம். ஏன்னா ஃபைனல்னாலே அதுக்கு லாஸ்ட் ஃபைனல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பால் வரைக்கும் போச்சு. அதே மாதிரி கம்மி டார்கெட்டாக இருந்தாலும் இந்த பூனே மேட்ச்னால் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஸ்மித் ஒரு தடவை மும்பை 124 அடித்து அதையும் அடிக்கூடாமல் டஃப் கொடுத்தது. அந்த மாதிரியாச்சும் இருக்கணும். இது லோ ஸ்கோரிங்கு அவங்க டக்குன்னு வந்து அதிகம் அடிச்சு. ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல்ன்ற ஒரு ஆர்வமும் ஒரு ஹாப்பி எதுவுமே இல்லை ஒரு ஆடியன்ஸுக்கு. கண்டிப்பாக. ஏன்னா சென்னை கிரவுண்டில் சென்னை இல்லை. சென்னையோட கிரவுண்ட் இருந்துச்சுன்னா, சென்னை டீம் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு பெரிய ஒரு க்ரௌடு, பெரிய ஒரு இந்த மாதிரி ஒன் சைடாக போயிருக்கு. சென்னை விட்டுருக்காது. ஏன்னா சென்னையோட ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்த்துருக்கோம் நிறைய வருஷம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருந்திருக்கும். அண்ட் நரேனோட ஒரு கிரேட் இன்னிங்ஸை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அது நடக்கல. எனிஹவ் ஐ எம் ஹாப்பி KKR வின் பண்ணதில். எக்ஸ்பெக்டட் ஒன் தான். GG ஃபஸ்ட் டேவே சொன்ன மாதிரி நாங்கள் தான் கப் அடிப்போம் சொன்னார். அண்ட் எக்ஸ்பெக்டட் ஒன் வி won the trophy. இன்னைக்கு நரேனோட பர்த்டே வேறு. ஸோ ஐ மேட் அ ஸ்பெஷல் சார்ட் ஃபார் ஹிம். ஸோ ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு நரேன் பர்த்டே அன்றைக்கி அவர் பர்த்டே கிஃப்டாக கொடுத்ததில்ல. பட் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் இன்றைக்கி. தேங்க்யூ. SRH நல்லா தான் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இன்னைக்கு ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான் இருந்துச்சு. அது ப்ரோ அது நான் சொன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆகும். இங்கே CSK இல்லாததுனால அவங்க யாரும் செலிப்ரேட் பண்ணல. தட்ஸ் இட். அவங்க எல்லாருமே CSK விளையாண்டுருந்தாலும் தோனியை பற்றி மட்டும்தான் பேசியிருப்பாங்க. ஸோ செலிப்ரேஷன் அவ்வளோவா இல்லைனாலும் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். போத் டீம்ஸ் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அதுதான்
தான் நான் சொல்கிறேன்ல, அவங்க சென்னை டீம் இல்லாதது ஒன்று, தென் மெயினாக தோனி இல்லாததுமே இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் லைக் ஆர்சிபியோ ஆர்ஆரோ வந்திருந்தாங்கன்னா அதை கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனிஹாவ் கொல்கத்தா வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணலாம், பட் வி செலிப்ரேட்டட் தட். என்ன கொஞ்சம் டல்லாக ஒரு ஒன் சைடாக போயிடுச்சு மேட்ச்சு. என்ஜாய் நார்மல் கிரிக்கெட் மேட்ச் என்ஜாய் பண்ணால் சிஎஸ்கே வந்துருந்தா இன்னும் செம்மையாக என்ஜாய்மெண்ட் இருந்திருக்கும். மெஜாரிட்டி கேகேஆர் ஃபேன்ஸ் தான் இருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். ஆமாம், ஆனால் அது எக்ஸ்பெக்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே 10 ஓவர்ஸில் முடிச்சிருவாங்க மாதிரி எக்ஸ்பெக்ட் ஆகிடுச்சு. ஆமாம், கரெக்டு. ஆமாம், இவங்க ஃபஸ்ட்டு 5 ஓவர்ஸ்லேயே சூப்பராக ஸ்கோர் அடிச்சிட்டாங்க. பெருசாக அதுவும் வந்து எரப்ட் ஆகிருக்கும், ஸ்டேடியமே வேறு லெவலாக இருந்திருக்கும். அதாங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கலாங்கிற மாதிரி தான் தோணுச்சு. மேட்ச் இன்னும் சுவாரஸ்யமாக போயிருக்கு. மேட்ச் வாஸ் கோயிங் வெரி குட். ஃபஸ்ட்டே நாங்கள் பிளான் பண்ணி தான் வந்தோம். நாங்கள் இந்த மாதிரி கேகேஆர் தான் ஜெயிக்கும்னு நினச்சோம். அப்புறம் வந்து ஆஃப்டர் தட் 10 விக்கெட்ஸ் பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்கள் கேகேஆர் தான் ஜெயிக்கும். ஆக்சுவலி இது கேப்டன்சி வாஸ் நாட் அவ்வளோ ப்ராப்பராக இல்லை. எல்லா ரன்ஸையும் அவங்க வந்து விட்டுட்டு இருந்தாங்க. மேபி அதே அதில் கூட இருக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. பட் ஓகே, சரி. மேபி த ஹோம் டவுன்னால அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண சிஎஸ்கேவாக தான் இருக்கும். கேகேஆர் வந்ததில் மேபி அவங்களுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டே இது பண்ணி தான் வந்தேன். கேகேஆர், நான் கேகேஆர் தான் சப்போர்ட் பண்ணேன். நல்ல டீம் தான். பட் இந்த வந்துட்டு இப்போ வந்து மார்க்ஸ் கம்மியானோட எல்லாருக்கும் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்துச்சு. பட் ஓகே, தே ஹேவ் டு மூவ் அண்ட் ரைட். எல்லாருக்கும் மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் தான் வின் பண்ணணும்னு எதிர்பார்த்தோம். எஸ்ஆர்ஹெச் தான் வின் பண்ணணும்னு பார்த்தோம். பட் ஆனால் கேகேஆர் நல்லா ஃபீல் பண்ணாங்க. பிச்சும் வந்து பவுலிங் பிச் ரொம்ப இதுவாக இருந்ததுனால அவங்க வின் பண்ணிட்டாங்க. இல்லை, கேகேஆர் ஆல்ரெடி ஏற்கனவே 2 கப்பு வாங்கிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் தான் வாங்குவாங்கன்னு எதிர்பார்த்தேன். நான் வந்து ஃபுல்லாக எஸ்ஆர்ஹெச் தான் எதிர்பார்த்தேன். ஆனால் கேகேஆர் வந்து வாங்கிட்டாங்க. இல்லை, கண்டிப்பாக சான்ஸே இல்லை. இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா லோ ரன் ரேட், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபைனலில் வந்து இதான் லாஸ்ட் ரொம்ப லோவான ரன் ரேட். இதுவரையும் இந்த ஹிஸ்ட்ரியில் 17-18 வருஷத்தில் இது மாதிரி ரொம்ப லோவானதுலே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். நல்ல வேலை சிஎஸ்கே வரல. சிஎஸ்கே வந்திருந்தா இதே நிலைமை தான் வந்திருக்கும் போல. உண்மையாவே நான் சிஎஸ்கே ஃபேன். யார் ஜெயிச்சிருந்தாலும் எனக்கு ஹாப்பி தான். ஆமாம், இப்போ எப்படி சொல்கிறது, இல்லை இல்லை, ஆனால் தெரிஞ்சிருச்சு இவங்க தான் ஜெயிப்பாங்கன்ட்டு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருச்சு. சுத்தமாக இல்லை, சிஎஸ்கேவாக இருந்த ஸ்டேடியம் வேறு மாதிரி இருந்திருக்கும். இது கொஞ்சம் ஃபைனல் மாதிரியே தெரியல. பட் ஹாப்பி, யார் ஜெயிச்சாலும் நம்ம ஹாப்பி. சிஎஸ்கே தான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சிஎஸ்கே அடிக்கணும்னு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இதுக்காகவே தோனி அடிக்கணும். ஐ திங்க் அது சிஎஸ்கே இல்லை, அதுக்கு தான். ப்ளஸ் ஒன் மோர், டோனி இன்னும் அஃபிஷியலாக ஒன்றுமே சொல்லலைக்கி அவங்க வராங்களா இல்லையான்னு. ஸோ அதை பார்த்து ஃபேன்ஸ் கொஞ்சம் இதுவாக இருந்தது. இப்போ சிஎஸ்கே மேட்ச்ன்னு எங்களுக்கு இங்கே நிற்க கூட சான்ஸ் கிடைக்காது. ஸோ அதோட சென்டிமெண்ட்டாக வந்துச்சு மேட்ச்க்கு. டோனி இல்லை, அது பிளான்டாக இருந்தது. டோனி லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே சேப்பாக்கில் ட்ராஃபி எடுப்பாங்க. பட் அவங்க line-up, I feel it wasn't that good. So yeah. இல்லை, நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்லேருந்தே கேகேஆர் ஃபேன். நான் சிஎஸ்கே அந்த மாதிரி இல்லை. இவங்கெல்லாம் ஆல் ஆர் டை ஹார்ட் சிஎஸ்கே ஃபேன். பட் யா, சிஎஸ்கே டென்ட் டிசர்வ் ஆக்சுவலி அவங்க விளையாடின இதில். அதான் சொல்கிறேன், அது என்டர்டெய்னிங்காகவே இல்லை. அது ஃபஸ்ட்டு ஐ திங்க் 5 ஓவர்ஸில் வந்துச்சு மேட்ச். நம்ம கையில் தான் வந்து, கேகேஆர் கையில் தான் வந்துடும். அவ்வளோ இதுவாக இல்லை. ஓகே, நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். சும்மா அவங்க அடிக்கிறது 10 ஓவர்ஸில் பண்ணுறது. ஐ ஆம் அ பிக் ஹார்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபேன். ஸோ ஐ வாஸ் லைக், விக்கெட் வரணும், ஸ்ரேயாஸ் ஐயர் அட்லீஸ்ட் ஒரு பால் ஆகுது விளையாடணும். ஸோ யா, ஹி கேம் அண்ட் அவங்க 4 அடிச்சாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பட் ஸ்டில் ஐ நியூ கி அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. சார், மேட்ச் ஒன் சைடட் மேட்ச் சார். எதுவுமே என்ஜாய்மெண்ட் பண்ணல சார். சும்மா வந்தீங்க, மேட்ச் பார்த்தேன், என்ஜாய் பண்ணலான்ட்டு நிறையா ஆசை வந்துச்சேன். பட் வி வென் த மேட்ச் கேகேஆர். But it was a one-sided match. Sorry? நாங்கள் நிறைய மேட்ச் பார்த்துருக்கேன் ஹெச்ஆர்எஸ் கூட.
நான் 220 240 எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் இட்ஸ் வாஸ் ஃபைனலில் இது ரொம்ப லோ ஸ்கோர் மேட்ச் ஆகி போச்சு. அது ஒன் சைடட் ஆயிடுச்சு. இல்லை சார், நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன மேட்ச் ஆயிடுச்சு சார். ரொம்ப எங்களுக்கு தான் ரொம்ப லோ ஸ்கோர் ஆயிடுச்சு சார். அது கேகேஆர் இவ்வளோ பெரிய டீமு, எல்லாருக்கும் லீட் பண்ணிகிட்டே வந்திருக்கு முன்னாடி. பட் ஃபைனலில் வந்து நெக் டு நெக் வரும், அட்லீஸ்ட் பால் டு பால் ஸ்கோர் வரும் அந்த மாதிரி நினச்சேன். பட் இட் வாஸ் ஒன் சைடட் மேட்ச் சார். சன்ரைசர்ஸ் மேட்ச் பார்க்குறதுக்காக வேண்டி வந்தோம். ஆனால் இப்படி ஆகிப்போச்சு. ரொம்ப கவலையாக இருக்குது. என்ன பண்ண இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேசிங் பண்ணி தான் நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஆமாம், சேசிங் பண்ணி தான் கண்டிப்பாக வின் பண்ணிருக்கேன். செகண்ட் பவுலிங் எடுத்திருந்தா வின் பண்ணிருக்கேன். போன மேட்சுக்கும் இந்த மேட்சுக்கும் பார்த்தா 2 பேருமே சரியாக பர்ஃபார்மன்ஸ். ஆமாம், ஹெட்டும் அபிஷேக் என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் கடவுள் கையில் ப்ரோ இருக்குது. என்ன பண்ண நம்ம ஸோ போன மேட்ச் பார்த்தா ஹெட்டும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, இந்த மேட்ச் ஹெட் பர்ஃபார்மன்ஸ். ஆமாம், ஸோ அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஆமாம், கண்டிப்பாக வின் பண்ணியிருக்கலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா. ஏன்னா எல்எஸ்டியை போட்டு பொழந்திருப்பாங்க 9 ஓவரில். அடுத்தது ஆர்சிபி, எம்ஐ இதெல்லாம் பொழந்திருக்காங்க. ஆனால் ஃபைனல் இப்படி ஆகணும் சத்தியமாக நினச்சி பார்க்கல. நான் சொல்ல வந்தா, ஆனால் எஸ்ஆர் தான் சப்போர்ட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் பேட் கமின்ஸ் இருக்காரு, நம்ம இருக்காரு, நல்ல பேஸ் பிளேயர்ஸாக இருந்தாங்க. ஆனால் கேகேஆர் ஜெயிப்பாங்கன்னு எனக்கு அவ்வளோ இது இல்லை. நான் எஸ்ஆர்ஹெச் சப்போர்ட் பண்ணதுனால ஸோ என்ன ஆச்சுன்னா, இப்போ ஜெயிச்சு இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. எஸ்ஆர்ஹெச் 200 அடிப்பாங்க, 120 அடிப்பாங்க வச்சுட்டு உட்காந்தா 120 எவ்வளோ அடிச்சாங்க? 140 113 கூட 113 கூட தாண்டல. வருத்தமாக இருந்தது. எப்போ வருத்தமாக தான் இருக்கும். உண்மையிலே ரொம்ப ரொம்ப பேடுங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லை உண்மையில். மொபைலில் வீட்டில் எப்படி பார்க்குறேன்னா, சென்னை வந்து லீக் மேட்சஸில் பண்ண தப்பு தான் பார்க்க முடியுது. ஏன்னா அங்கே கொஞ்சம் ரன் ரேட்டு கொஞ்சம் ஏதாவது ஒரு பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து கண்டிப்பாக ப்ளே ஆஃப்க்கு அந்த மேட்ச்சில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அட்லீஸ்ட் ப்ளே ஆஃப் வந்திருந்தாலே அது ஒரு நம்மளோட இந்த ரெக்கார்டு ப்ளே ஆஃபில் நிறையா இருக்கிறது கண்டினியூ ஆகிருக்கும். அது அந்த லெகசியும் நல்லா இருந்திருக்கும். ஃபைனலுக்கு டஃப்பாகவே இருந்திருக்கும். ஹோம் பிச்சு அட்வான்டேஜ் நல்லா பண்ணாங்க. ஏன்னா அந்த குவாலிஃபையர் 1லேயே அவங்க டக்குன்னு டாமினேட் பண்ணாங்க. அந்த டஃப் ஃபைட்டு கொடுக்குறது, அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறதுனா இல்லை, குவாலிஃபையர் 1 மேட்ச்சை அவங்க தான் டாமினேட் பண்ணாங்க. ஃபைனலில் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஈஸியாக கப் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா இதே எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா வந்து போன மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ணலை. இந்த மேட்ச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அவங்க ஸ்டேடியமில் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த ஹோம் டீம் அட்வான்டேஜ்ன்றது ஒரு பெனிஃபிட் எல்லாருக்கும் இருக்கிற ஃபேவர் தான். கேகேஆருக்கு சென்னை வந்து ஆல்ரெடி சென்னையிலே ஒரு தடவை 2012 ஒரு கப் எடுத்திருக்காங்க. அந்த அட்வான்டேஜ் இருக்குது, அந்த ப்ரெஷரை பார்த்துருக்காங்க. இதே க்ரௌடு இது எல்லாமே அகெயின்ஸ்டாக தான் இருக்கும். அது எல்லாமே ஃபாலோ பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிட்டாங்க. புரியல? ஆமாம், இதில் நான் டிவியில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். இதில் என்னால் பார்க்க முடியல. இதில் பார்க்க முடியல. ஆப்வியஸ்லி அப்செட்டாக தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்க டிசிஷன் எல்லாமே லாஸ்ட் டைம் இருந்த ஐபிஎல்லோட அந்த ஒஸ்டான டீம் பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த தடவை நல்ல கம்பேக். ஈவன் ரன்னரை கூட பார்த்தீங்கன்னா நம்ம அதை லூசர்னு சொல்லக்கூடாது. ரன்னர் அப்போ ஆல்மோஸ்ட் அவங்களும் ஒரு வின்னர் கணக்கு தான். ரன்னர் சொன்னதுலேருந்து நல்ல டீமாக இருக்குது. கண்டிப்பாக தலைவர் வருத்தப்பட்டு சொன்னாப்புல அவங்க முகத்தை பார்க்க முடியல, கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸாக எடுங்கன்னு. அதுக்கு குவாலிஃபையர் வந்து அதில் ஃபைனல் ரன்னர் வந்தாலே ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் தான். ஃபைனல் மேட்ச்ன்றது இன்றைக்கி அவங்க டே இல்லை, அவ்வளோதான். மற்றபடி இது ஆல்மோஸ்ட் சக்ஸஸிவான மேட்ச் டோர்னமெண்ட் தான் அவங்களுக்கு. நாங்கள் ஆக்சுவலாக சிஎஸ்கே ஃபேன், பட் நல்லா மேட்ச் பார்க்க வந்தோம். பட் கேகேஆர் செம ஃபார்மில் இருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஒரு கிரிக்கெட் ஃபேனாக இருக்கிறது இந்த ஃபைனல் வந்து ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். நம்ம எல்லாம் விளையாடணும். பட் இது வந்து அந்தளவுக்கு இல்லையோ நினைக்கிறேன். 10 ஓவர்ஸ்ல முடிஞ்சது, சீக்கிரம் போயிடுச்சு. ஸோ டக்குன்னு போயிடுச்சு. எஸ்ஆர்ஹெச் டாஸ் வின் பண்ணிட்டு பேட்டிங் செலக்ட் பண்ணாங்க. ஸோ பாசிபிள். கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட டீம் ஓனர் அண்ட் ஷாருக் கானோட ஒரிஜினல் சிக்னேச்சர் என்கிட்ட அவர் பேர் கேட்டு ஸ்பெல்லிங் கேட்டுட்டு அப்ளை பண்ணாரு, சைன் பண்ணாரு. நல்லா இருந்துச்சு. கேகேஆர் சார். நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் போரிங்காக இருந்தது பார்க்க, பட் இட் வாஸ் குட். தே போல்ட் வெரி வெல். ஆப்வியஸ்லி நல்லா பண்ணலையா சார் என்ன?